வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும், தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ புத்தாண்டு அப்படின்னாவே நம்மளுக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது வந்துட்டு ரெசல்யூஷன், அதாவது உறுதிமொழிகள். புத்தாண்டு டைமில் எல்லாரும் நிறைய உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்வார்கள். புகைப்பிடிப்பவராக இருக்கட்டும் அல்லது மது அருந்துபவர்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தெல்லாம் நம்ம விட்டுறணும் அப்படிங்கிற நிறைய நிறைய எடுத்துக்குவோம். ஸோ என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் உறுதிமொழி அந்த இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நமக்கு உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஒரு நல்ல விஷயம் தான். அதையும் மீறி நீங்கள் 3 விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். முதல்ல நம்மளுடைய ஹெல்த்து தான். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எந்த விதமான உறுதிமொழிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு கோல் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். அதாவது உடல் வளர்த்தார் உயிர் வளர்த்தாரே அப்படிங்கிறது திருமூலர் வாக்கு. ஸோ இந்த உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் 3 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உணவு, உறக்கம், உடற்பயிற்சி. இந்த 3 ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த எந்த உணவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நாலேஜோடு சாப்பிடுங்க. எந்த உணவும் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும், ஜீரணம் நன்றாக ஆகிவிட்டதா, மென்று சாப்பிடணும், அதெல்லாம் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல உணவுகளை சாப்பிட்டு வாங்க. நல்ல உறக்கம், அதாவது நைட்டில் கண்டிப்பாக எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் அதை நாளைக்கு தள்ளி வச்சுட்டு நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது உடற்பயிற்சி. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸு அது ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை இடைவிடாமல் கன்சிஸ்டன்சி நீங்கள் அதை எந்த விதமான தடையும் இல்லாமல் தினசரி அந்த உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த 3 செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களை விட்டு போகாது. அடுத்தது வெல்த் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் பெரிய கோல்ஸில் வச்சுக்குவாங்க. அதனால் முடியாத டார்கெட்டை வைக்கிறத விட, இப்போ நான் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல அதுக்கு நீங்கள் சேமிப்பு வேணும். நிறைய லோன் வாங்காமல் உங்களுடைய முக்கால்வாசி உங்களுடைய சேமிப்பாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது 10க்கு கொஞ்சமாக வேணால் நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்களை நான் இந்த வருஷம் இதை மட்டும்தான் செய்ய போகிறேன். நான் வெல்த்தில் இந்த அளவுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ அச்சீவபிள் கோல்ஸ் எதெல்லாம் உங்கள் கையில் முடியுமோ அதெல்லாம் ஒரு டார்கெட், ஒரு கோலாக வச்சு ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது செகண்ட் கோல் வைங்க. அப்படி நம்ம படிப்படியாக போகும்பொழுது நம்மளால் ஒரு பெரிய டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த 2மே ஹெல்த்து, வெல்த், இது 2மே இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பினஸ் தனியாக வந்துடும். சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மகிழ்ச்சியாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 100 வருஷம் உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவையானது மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான டென்ஷன் வேண்டாம். டேக் இட் ஈஸி பாலிசி. எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய கெயின் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வருடமாக அமைய வேண்டும் என்று, இந்த புத்தாண்டு வருடம் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.